கிளி ஒரு சிகப்பு ரோஜா மேல உசிரியே வச்சிருந்துச்சான். அந்த சிகப்பு ரோஜாட்ட போய் இந்த கருப்பு கிளி என்ன கட்டிக்க கட்டிக்கன்னு கத்துச்சான், கதறிச்சான். அதுக்கு அந்த சிகப்பு ரோஜா சொல்லிருக்கு, என்னைக்கு நீ என்னைய மாதிரியே சிகப்பா மாறியோ அன்னைக்கு தான் நான் உன்னை கட்டிக்கிறவேன்னு சொல்லிச்சான். உடனே இந்த கிளி சாக்கு தைக்கிற கோணூசி எடுத்து நெஞ்சிலேயே மாங்கு மாங்கு மாங்குன்னு குத்தி ரத்தத்தாலேயே தன்னைய சிகப்பாக்கிக்கிச்சான். ஆக்கிட்டு கேட்டிருக்கு, நீ சொன்ன மாதிரியே நான் சிகப்பாயிட்டேன், இப்ப நீ என்னைய கட்டிக்கிறியான்னு கேட்டிருக்கு. அதுக்கு இந்த ரோஜா சொல்லிருக்கு, நீ கருப்பா இருந்தப்பே கலையா இருந்த, இப்ப ரொம்ப கன்றாவியா இருக்க, மறுபடியும் பழைய கருப்பாவே வாணுச்சான். தவிச்சு போன அந்த கருப்பு கிளி ஓடி போய் கொதிக்கிற தாரடுனுக்கு லொபக்குன்னு குதிச்சு மேல வந்து இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த ரோஜா சொல்லி இருக்கு, அந்த கருப்பு வேற இந்த கருப்பு வேற அப்படின்னு ஏதோ சொல்லி இந்த கிளிய கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுச்சான். நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையா திவ்யா, உனக்குமா? அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. எப்ப போறானுங்க? ஆரம்பிக்கும் போது போயிடறானுங்களா இல்ல இடையிலேயே போயிடறானுங்களா?